என்ன வேணாலும் பண்றேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? சொல்லு. சொல்கிறதெல்லாம் பண்ணுவியா? ஓய், பதில் சொல்லு. என்ன வேணாலும் பண்ணவே இல்லை. டேய், போலீஸ் வராங்க. நீ என்ன பண்ணணுன்னு அவங்கக்கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ பண்ணு. மாமா ம் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். கிட்ட வந்து சொல்லு. கிட்ட வந்து சொல்லு. மாமா ப்ளீஸ் மாமா கிட்ட வந்து சொல்லு. ப்ளீஸ். மாமாவோட செல்வாக்கு எவ்வளோன்னு தெரியுதுல்ல? ம் 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 வணக்கம் சார். வணக்கம்பா. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஏதாவது கொத்துக்கிட்டு போட்டு சும்மா உள்ள உட்காந்து சாப்பிட்டு போங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வியாபாரம் எப்படி போகுது? ஏதாவது சுமாராக போகுது சார். வாய் வரைக்குமே சரியா இருக்கு சார். தமிழ்நாட்டில் உழைச்சி பணக்காரங்கள ஆக முடியாத உங்கள் ஆட்கள் இங்கே என்னென்னமோ பண்ணுறாங்க ஐயா. நீங்கள் நேர்மையாக உழைக்கிறது ஓட்ட மாட்டேங்குது சார். நீ மனசு வச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏதோ கூழ கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். இதுவே போதும் சார். யோ, தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷமா இருந்து நீ பொழைக்க தெரியாதவனா இருக்கியே. இந்த ஏரியாவில் வீடு வாடகை கிடைக்குமா? தெரியல சார், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஏரியா புரோக்கர் யாராவது தெரியுமா? சாப்பிட வருவாங்க சார். வரும்போது வேணா கேட்டு சொல்கிறேன் சார். அன்னைக்கு வந்து விசாரிச்சுட்டு போனோம்ல, எவனாவது ஸ்லோன்காரன் வந்து சாப்பிட்டானா? இல்லை சார், நான் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு நான் சொல்கிறேன் சார். எப்படியா உறுதியா சொல்ற? சார் உங்கள் கண்ணில் மாட்டாமல் தப்பிக்க முடியுமா சார் உங்களால்? சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போங்க சார். கண்டிப்பாக நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் உங்களுக்கு. 980035900175. ஓகே சார். யார் அது? சார் என் அத்தை பொண்ணு சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், இன்னும் கல்யாணம் ஆகலை. என் மொதல் ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லை, அதான் அவளை ஒதுக்கி வச்சுட்டு இவளை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சார். கடையும் என்னையும் நல்லா பார்த்துக்கும் சார். ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லி உள்ள வச்சிட்டு போறாங்க சார். அதெல்லாம் வராது சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, எவனாவது ஸ்லோன்காரன் உங்க கடைக்கு வந்தான்னு வையே, எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சரி, நான் வரேன். வாங்க சார். சார் சாப்பிடா போறீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க சார். பரவாயில்ல, விடு விடு. ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். என்னம்மா சொல்லிடுவா? உன்னை பற்றி தான் கேட்டு போகிறாரு. ம் எப்படி இருக்கு தமிழ்நாடு? வரவேற்பும் உபசரிப்பும் அனுபவிச்சு கொண்டு தானே இருக்கிறேன். ஊர்ல சொன்னவங்க தமிழ்நாடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு, ஆனா ஒண்ணுமே இல்லை. எங்கேயும் போகாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருந்தா எப்படி தெரியும் தமிழ்நாடு? நீர் என்னமோ தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்த மாதிரில கதைக்கிறீர். எல்லா ஊர்லயும் இப்படித்தானே இருக்கும். யார் சொன்னது மதுரை எல்லாம் இப்படியா இருக்கும்? வாய்ப்பு கிடைச்சா மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரணும். ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் தாஜ்மஹாலை பார்க்க இஷ்டம் இல்லையா? அதுவும் தான். நினைப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாய்ப்பு கிடைச்சான்னு தானே சொன்னேன். நம்ம 2 பேர் மட்டும்தானே. என்ன சொல்லுறேன் புரியல. தாஜ்மஹாலுக்கு போறது நம்ம 2 பேர் மட்டும்தானே கேட்டேன். ஓ, அதுக்குள்ள துரைக்கு இப்படியெல்லாம் தோணுதோ? எல்லாம் தான். என்ன எல்லாம்? இல்லைன்னா எல்லாம் தான். தமிழ்நாடு பெட்டைகள் எல்லாம் ரொம்ப அழகு. என்ன பெட்டைகளை சைட் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறீர் போல. கண்ணு இருந்தா பாக்குறது தானே. சரி பார்த்தீர். என்னை விட தமிழ்நாடு பெட்டைகள் அவ்வளோ வடிவா? அவையில் அழகினா நீ எனக்கு பேரழகி.
2 பிள்ளைங்களை பெத்து போடும் வரைக்கும் தான் சொல்லுவீர். பேந்து தானே தெரியும் உங்களோட புத்தி எங்களுக்கு. என்ன தெரியும்? உங்க விசர கதையை விடும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ம். ஒரு வழியா கதிரண்ணாவோட மூலமா நாம ஒரு வீடு எடுத்துட்டோம். இப்ப இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்க போறோம்? எல்லாரும் தான். எல்லாரும்னா அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் தான். அவங்கள விட்டுட்டு எப்படி உடனே இங்கே வர்றது? அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் நல்லா இருக்காது தானே. அக்காவும் ஹோட்டலில் வேலை செஞ்சு கொண்டிருக்கா. நாம கொஞ்சம் யோசிக்கணும் தானே. இப்ப என்ன சொல்ல வாரீர்? நாங்க தூரத்துலயா இருக்கோம், பக்கத்துல தானே இருக்கோம். அப்பப்போ வந்துட்டு போவோம் தானே. நீ சொல்ல வருது விளங்குது செல்வா. நானும் நிறைஞ்சிரும் தானே இப்ப பிரத்தியர். நீங்கெல்லாம் சொந்தமுண்டு ஒன்னா சேர்ந்துட்டீங்க தானே. எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து ஓரங்கட்டிடலான்னு பாக்குறீர். நல்லா இருக்கு உங்க ஐடியா. யாரோ எப்படியோ எக்கடோ கெட்டு போனா உங்களுக்கு என்ன? அதான் தமிழ்நாட்டுல வடிவான பட்டைகளா இருக்கிறாளுங்க தானே. ஏன் செல்வி இப்படியெல்லாம் கதைக்கிற? இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிக்கொண்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் உன் கண்ணில இருந்து இவ்வளவு கண்ணீர் பொத்து கொண்டு வருது? சமாளிக்காத செல்வா. நான் சீரியஸா காய்ச்சி கொண்டிருக்கேன். இப்பவே இந்த கடலை விழுகலாம் போல கிடக்கு எனக்கு. என்ன செல்வி, என்ன போய் பிரிச்சு பாக்குற? நானா பிரிச்சு பாக்குறேன்? நீர் தானே பிரிச்சு பாக்குறேன். கொஞ்சம் கூட சூழ்நிலை விளங்காம கதைச்சு கொண்டிருக்கீர். ஒண்ணு நாங்க எல்லாரும் இங்க இருக்கணும், இல்ல நாம எல்லாரும் புது இடத்துக்கு வரணும். அப்படி வந்தோம்டா தமிழினுடைய படிப்பு, சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பத்தி யோசிக்க தானே வேணும். ஓ, உன் தம்பி தங்கச்சியோட படிப்பு தான் முக்கியம், ஆனா நான் முக்கியம் இல்ல இல்ல. நான் எக்கடி கேட்டாலும் பரவாயில்ல இல்ல, அப்படிதானே? என்ன சொன்னாலும் பிரச்சனையா எடுத்துக்கிற. சொந்தமெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க தானே, அதான் மற்றவங்களாம் பிரச்சனையா தானே இருப்பாங்க. இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கதைக்காதையும். அவங்க இங்க பல வருஷமா வாழ்றாங்க, செல்வாக்கு இருக்கு. அண்ணன் வேற இளங்கோ மச்சனை அடிச்சு வேற போட்டார். நாங்க தலைமுறை வாழ்க்கை வாழைக்க துண்டை வெட்டி விட முடியாது. செல்வி, பேந்து நிறைய பிரச்சனை வரும், சூழ்நிலை விளங்கிக்கோ. இது உங்க குடும்ப பிரச்சனை, அதான் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. செல்வி, நிரஞ்சன் ஒன்றும் தெரியாத ஒருத்தன் இல்ல. அவனும் எங்கட ஊர் தான். உனக்கு அவன ஊர்லயே தெரியும் தானே. அதுக்காக என்ன செல்வா கதைக்கிறீர்? இரவுல நித்திர கொள்ள முடியுதா? நித்திரையில பாவாடை விலைக்கு இருந்தா அவன் பாத்துருவானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். உமக்கு இதெல்லாம் புரியல இல்ல? இப்பவே சொல்லு. இப்பவே அந்த கடலை போய் நான் விழுந்து சாகுறேன். என்ன செல்வி, அவன கடலை பாயிரன்னு சொல்ற? என் மனநிலை உனக்கு புரியலண்டா, வேற யாருக்குமே புரியாது செல்வா. வேற வழி தெரியல செல்வா. ராமேஸ்வரத்துல சோடா வாங்க போன அண்ணா இறங்கி போகும்போது எதுக்கு உன் மார்பிள் என்ன சாச்சிக்கிட்ட சொல்லு. போலீஸ் பிடிச்சிரும்னா இல்ல, என் மேல உள்ள அக்கறையில தானே. சொல்லு செல்வா. என் மேல அக்கறை இருக்குதுன்னா ஏன் செல்வா என் மனசு உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம்னு அன்னைக்கே என்னை விட்டுருந்தா நான் அண்ணாடைய ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன்ல. சாதாரணமா நினைச்சேன், நீ இவ்வளவு கதைப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பேசாம இருந்தா எப்படி பேசாம இருக்க முடியும்? உன் முடிவுதான் என்ன? சொல்லு சொல்லு. என் முடிவு, நீ என் கூட வரணும். இதுதான் என் முடிவு, அவ்வளவுதான். எப்படி இவருக்கு கண் பார்வை போச்சுமா? வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தான் டாக்டர். அப்பா கடைக்கு போகவும் பின்னாடியே ஓடி போனா.
அந்த நேரத்துல ஆர்மிக்காரங்க போட்ட ம். குண்டு வெடிச்சதுல அப்பா அந்த இடத்துல இறந்துட்டாரு. ஓ இவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உயிரை காப்பாத்திட்டோம் டாக்டர். ஆனா இவனுக்கு கண் பார்வை தான் போயிடுச்சு. இவரோட ஒரு கண்ணுல சின்ன இரும்பு பீஸ் இருக்கு. அப்படியே டாக்டர், கண்ணு குத்துதுன்னு அப்பப்பா அழுவான். அதான் அந்த இரும்பு பீஸை ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணினா ஒரு கண்ணுல பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு கண்ணை சேவ் பண்ணணும்னா அதுக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணும். டாக்டர், எனக்கு பார்வை வந்துரும் தானே? நானும் உங்களை மாதிரி டாக்டருக்கு படிக்கணும். டாக்டர், முயற்சி பண்ணா முடியும் தானே? ரெண்டுமே மேஜர் ஆபரேஷன் தான். பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ, ரெண்டு கண்ணுலயுமே பார்வை கொண்டு வந்துடலாம். ஆனா பணம் நிறைய செலவாகுமே. அப்படியே டாக்டர், எவ்வளவு பணம் தேவைப்படும்? இந்த மாதிரி கண் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவை அதிகமா தான் இருக்கு. ஆனா கண்தானம் பண்றவங்க குறைவா இருக்கிறதுனால காசு இருந்தாலும் வருஷ கணக்குல காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அது சில லட்சங்களுக்கு மேல தேவைப்படும். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? இவங்க என் அக்கா டாக்டர். நீங்க இலங்கை தமிழருங்கிறதுனால சொல்றேன். மதுரையில அரவிந்த் கண் ஆஸ்பத்திரின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப நல்ல ஆஸ்பத்திரி. அங்க இலவசமா கூட பாக்குறாங்க. உங்களுக்கு பண்ண போறது மேஜர் ஆபரேஷன்ங்கிறதுனால 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆனா சென்னையை விட கம்மியா தான் செலவாகும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்க ஒருத்தர் இருக்காரு. பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு லெட்டர் தரேன். அப்போ பணம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. இலங்கையில நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணம் டாக்டர். ஓ, ஐ அம் ஃப்ரம் பெட்டிகலோவ். Glad to see you. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. All the best. ஒரு நிமிஷம், நான் போய் ஃபைலை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இரு. ஓகே, ஒரு நிமிஷம். ஏண்டா, அத்தை ஏதோ பேசினாங்க, நீ பாட்டு ரோஷப்பட்டுட்டு போயிட்ட. அதுக்காக அக்கா உன்னை அடிச்சேன்னு கோவமா? அதெல்லாம் இல்லக்கா. நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டல. நானும் உன் கூடயே வந்துடுறேன்க்கா. என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ்க்கா. என்னை உன் கூட கூட்டிட்டு போயிடுக்கா. நினைச்சேன் நீ அமைதியா வரும்போதே ஏதோ யோசிக்கிறேன்னு நினைச்சேன். அக்கா தான் உன் கூடவே இருக்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நிறைய காசு வேணும்க்கா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு காசுக்கு நம்ம எங்கக்கா போறது? அத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? அக்கா நான் பாத்துக்கிறேன்றல்ல. இல்லக்கா, எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம். என்ன பிச்சைக்காரன் சொன்னா கூட பரவாயில்ல, டாக்டருக்கு படிக்காட்டியும் பரவாயில்ல. எனக்கு ஒண்ணுமே வேணாம்க்கா. உன் கூட இருந்தாலே போதும்க்கா. உன்ன மாதிரி வேற யாரும் நான் பாத்துக்க மாட்டாங்க. நீ எனக்கு அம்மா மாதிரிக்கா. என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடாதக்கா. நீ இருந்தா எனக்கு கண்ணு கூட தேவையில்லை. நீ மட்டும் இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுக்கா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது, எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அக்கா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ டாக்டர் ஆனதும் அக்கா விட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டேன். கண்ணு தெரியாம நான் எப்படிக்கா டாக்டர் ஆக முடியும்? நான் உன்னை டாக்டர் ஆக்க வேண்டாம். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. பணத்துக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு. நான் உன்னை மதுரையில் இருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நல்லபடியா உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு உனக்கு பார்வை வந்துருமா. நாம 2 பேரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போலாம். சாமி கும்பிட்டு வருவோம். மீனாட்சி அம்மன் கோவில் எப்படிக்கா இருக்கும்? பெரிய பெரிய கோபுரம்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் இன்னும் பார்த்ததில்ல. நாம 2 பேர் தானே பார்க்க போறோம். நாம எப்பக்கா அங்க போறோம்? சீக்கிரமாவே போலாம், வா. துளசி, துளசி, என்னங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க என்ன கொண்டு வந்தாங்கன்ட்டு கூப்பிட்டு வர மாட்டியா? அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? யாழ் நீங்க எந்த எவ்வளவு வேலை பார்த்துருப்பா? நீ வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க. என்னங்க எதையோ மனசுல வச்சு குத்தி குத்தி பேசுற மாதிரி குத்தியும் பேசல, நிமித்தியும் பேசல. உன்னை போய் என் தலையில கட்டி வச்சானுங்க பாரு. முதல்ல அவங்கள வெளுக்கணும். இத பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. என் அப்பா அம்மா மட்டும் எதுவும் சொல்றத வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுவ? குத்தி கிழிச்சிருவியா? ஒரே ஒரு சிலிண்டர் போதும், நீ கேஸே இல்லாம ஒன்னு முடிச்சு விடுவேன். ஏய், ஏன்டா கத்திட்டு இருக்க? உன் சத்தம் வீடு வரைக்கும் கேக்குது. ஆமா, அப்படியே கேட்டுற போகுது.
சும்மா கடுப்பேத்தாதம்மா. ஒரு எருமாட்டை கட்டி வச்சு நீ பாட்டு எனக்குன்னு சுத்திட்டு இருப்பா. நாங்க தனியா கஷ்டப்படணுமா? ஆமாண்டா, நானும் உங்க அப்பாவும் வீட்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சினிமா பாத்துக்கிட்டு இருக்கோம். வீடு மாதிரியாடா இருக்கு, ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. அதான் தர்மாவையும் செல்வாவையும் தனி வீடு பார்க்க சொல்லிட்டேன். அம்மா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்க மாட்டியா நீ? இப்படி தான் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பியா? புதுசாக வந்தவங்களாம் வெளில போட்டுமா, பழைய ஆளுங்களும் அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நீ என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? தர்மாக்கும் செல்வாவுக்கும் பாஸ்போர்ட் இல்ல. நாளைக்கு அதுதான் பெரிய சிக்கலாகும். அதனால அவங்களும் அவங்க கூடவே தங்கிக்கிட்டோம். அது ஏன் பிரச்சனை? போலீஸ் என்ன தான் வந்து கேட்கும் போது நான் தான் பதில் சொல்ல போறேன். உனக்கு என்ன இப்போ? டேய், நீ என்ன புரியாமலே பேசிட்டு இருக்க? எல்லாரையும் வீட்லயே வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கா? எல்லாருக்கும் அவிச்சு கொட்டதான் வசதி இருக்கா? நம்ம வீட்ல பொம்பளை புள்ள இருக்கா, அதெல்லாம் சரியா வராது. சொன்னா புரிஞ்சுக்கோ. தாரு, நீ உன் மாலை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. நான் இங்க ஒண்ணுக்கு ஆளை வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். உனக்கு செலவு இப்போ மிச்சம் தானே? நீ பேசுறதே புரியலையடா. அதுக்கு தான் என்கிட்ட கேட்க சொல்றேன். இந்த பசங்கள்லாம் போயிட்டாங்கன்னா யாழ்லையும் போயிடுவாள்ல. நான் எங்க போறதப்போ? என்னடா சொல்ற? அவளை நான் விட்டுருவனா? இவ்வளவு நாள் நான் தான் கஞ்சி ஊத்திட்டு இருந்தேன். அண்ணனை பார்த்ததும் போயிடுவல. அவ போயிட்டா வீட்லயும் ஹோட்டல்லையும் யாரு வேலை பாக்குறது? அவ இங்கதான் இருப்பா, அவனுங்க போயிடுவானுங்க. ஓ, நீ அப்படியே வர நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ குடுக்குற டார்ச்சருக்கு யாழ்னி அவங்க அண்ணன் தம்பியோட ஓட போறா பாரு. அவ குடுமைய புடிச்சு நீ ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவருக்கு யாழினி வேணும், உங்க அம்மாக்கு யாழினி வேலை செய்ய வேணும். ஏன்டா அந்த புள்ளைய போட்டு பாடப்படுத்துறீங்களோ? விடுங்களே, அவளாவது நிம்மதியா இருந்துட்டு. இவனுக்கு எதுக்கடி யாழினி வேணும்னு சொல்ற? வேற எதுக்கு? வேலை செய்யறதுக்கு தான். என்ன நக்கலா? ஒழுங்கு மரியாதை உள்ள போய் வேலை பாருங்கன்னு தொலைச்சிருவேன் பாத்துக்கோங்க. நீ வந்து கலா பாத்துக்கோ, நான் வேலை போயிட்டு வந்தேன். சீக்கிரம் வந்துரு. அம்மா தாயே, போய் வேலைய பாரு, போஸ் கொடுக்காம போறத பத்தியா? வைக்கிறண்டி ஆப்பு உனக்கு. திமிரு பிடிச்சு போய் தெரியுறான். அம்மா கடவுளே, மாரியாத்தா, நானும் என் பிள்ளைங்களும் மட்டும் நல்லா இருக்கணுமா, மத்தவங்க எல்லாம் நாசமா போகணும். பிராக்டிகல்லாம் முடிச்சிட்டியா? எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் ரெக்கார்ட் ஒர்க் தான் பாக்கி இருக்கு. எப்படி இருக்கீங்க? என்னது அக்காவா? ஆமாக்கா, இதான் புது ஸ்டைலு. இங்க படிக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு அக்கா தான். அப்படிதான் எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏய் நிவேதிதா, கோபப்படாதடி, அவங்க அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. அக்கா, எனக்கு ஒரு டவுட். மச்சான் கேட்கட்டுமா இல்ல நான் கேட்கட்டுமா? அக்கா, அந்த டவுட்டை இந்த புக்கில் பார்த்துட்டேன், இந்த புக்கில் பார்த்துட்டேன், இந்த சும்மாவே வச்சுட்டு இருக்கேன் பாரு. இந்த புக்கிலையும் பார்த்துட்டேன். L+O+V+E+, இது ஃபுல் மீனிங் என்னக்கா? நீ சொல்லுக்கா. இதுக்கு தான் நீ காலேஜ் வந்திருக்கியா? பல கலைகளை கத்துக்கிறதுக்கு தானே பல்கலைக்கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன மச்சி? சூப்பர் மச்சி. அக்காக்கு தெரியல, நீ வேணா உங்க அம்மா கிட்ட கேட்டு வா. என் வீட்ல அம்மா தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கேயே அனுப்புனாங்க. எங்க வீட்ல பழைய ஸ்டைல் செருப்பு இருக்கு, வேணா கொண்டு வரவா? ஏதோ பில் அடிக்கிற மாதிரி இருக்கு. நாம கிளம்பிடலாம். எனக்கு எதுவும் கேட்கலையடா. எனக்கு கேட்டுச்சு மச்சி, போயிடலாம். ஓ அப்படியா? அக்கா வரக்கா. வரேன்க்கா. பாய். வரோம். ஏண்டி அவனுங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? விட்டு அவனுங்களே போயிட போறானுங்க. இந்த ரியாக்ஷனுக்கு தாண்டி போனாங்க, இல்லாட்டி இங்கேயே டண்டனக்கான்னு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருந்தா வெளியே போய் தப்பு தப்பாதான் பேசுவாங்க. பேசினா நம்மளுக்கு என்னடி? ஏய், காலேஜ் செவர் ஃபுல்லா அசிங்க அசிங்கமா எழுதுவானுங்க. ஏய், நீ என்ன மேடம் மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுங்கள செருப்பால அடிக்காம விட்டனே, அதே பெரிய விஷயம். சரி விடு, இனிமே அப்படி பண்ணாங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லனா ஈவ்டீசிங்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அம்மா தாயே, நீ பேசாம சாப்பிட்றியா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏய், மாமா நம்மள புரிஞ்சுக்கிறவர் தான், நீ தைரியமா சொல்லலாம். எதுவா இருந்தாலும் நாம கலந்து பேசித்தானே ஆகணும். தாராளமா சொல்லுங்க என்கிட்ட. அது ஒன்றும் இல்லை மாமா, நாங்கள் வீடு பார்த்துட்டோம், அங்கே போய் தங்க போகிறோம். நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் செல்வா
உங்ககிட்ட சொல்ல தயங்குறான்.